இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சப்போட்டா பழத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒரு தோசை சுட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு சின்ன பீஸை வந்து குறப்பாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்ட பிறகு ஒரு சப்போட்டா பழம் இருக்குது, அதெல்லாம் தோலாக உரித்து அந்த சதையை மட்டும் எடுத்து போட்டுக்கிறோம். அதையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கிறோம். பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. அப்புறம் இட்லி மாவில் எடுத்து இதை ஊற்றிடுங்க. மாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்ட பிறகு தோசையை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சப்போட்டா பழம் தோசை ரெடி ஆகிடும். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.